Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு சாய்ஸ்ரீஸ் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் ஒரு ஸ்ரீலங்கன் டிஷ் பார்க்க போகிறோம், பால் குழம்பு. வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இது ஃபஸ்ட்டு தேங்காய் பால். அடுத்தது வந்து செகண்ட் அண்ட் தேர்டு வந்து எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அரை மூடி தேங்காய் போதும், பாதி தேங்காயில் எடுத்து வச்சுருக்கோங்க பால். அப்புறமா வந்து முருங்கைக்காய் ஒரு 5 நம்பர்ஸ், உருளைக்கிழங்கு 1, வெங்காயம் சின்ன வெங்காயம் 10 நம்பர்ஸ், அப்புறமா பச்சை மிளகாய் 1, காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன் 1 டீஸ்பூன், அப்புறமா நமக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் சாதாரண குழம்பு தூள் வந்து நான் 3 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறமா புளி வந்து நான் 2 டீஸ்பூன் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கிறேன். இதுதான் தேவையான பொருட்கள் நமக்கு. இப்போது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம செகண்ட் ஹேண்ட் தேங்காய் பால் மிக்சரில் வந்து நம்ம அந்த புளியை வந்து கரைச்சி வச்சுக்கணும். நீங்கள் புளி எடுக்கிறீங்க அப்படின்னா சின்ன நெல்லிக்காய் அளவு வந்து அதோட கொஞ்சம் கூட எடுத்து நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். அதாவது 2வது 3வது பால் தேங்காய் பாலில் வந்து புளியை வந்து நம்ம கரைச்சி வச்சுக்கணும். இப்போ நம்ம குழம்பு ஸ்டார்ட் பண்ணலாம். கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனோடனே ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் கொஞ்சம், வெந்தயம் வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு குழம்பு வாசனையாக இருக்கும். கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு இப்போ வேண்டாம், நான் இதில் ஆட் பண்ணிட்டேன் கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு. நம்ம லாஸ்ட்டாக வந்து தாளித்து போடலாம். ஸோ ஜீரகம் வெந்தயம் நல்லா புரிஞ்சோன்னே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிடுங்க. அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயை ஆட் பண்ணிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை வந்து ஆட் பண்ணிவிடுங்க. அப்புறமா முருங்கைக்காய் அதையும் வந்து ஆட் பண்ணிடணும். நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அதை இந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கிடுங்க. இப்போது உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். அப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அந்த ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணணும். ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறமா சாதாரண குழம்பு தூள் அதை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம ஹைலியே வச்சுட்டு நம்ம இந்த மிளகாய் தூள்லாம் ஆட் பண்ணும்போது அது கருகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து இந்த ரெட் சில்லி பவுடர், குழம்பு மிளகாய் தூள் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா வந்து அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கணும். ஸோ நல்லா வதக்கிடுங்க ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு. ஸோ இது வந்து இட் இஸ் நாட் அ டயட் ரெசிபி. நம்ம கோகனட் மில்கெல்லாம் வச்சு பண்ணுறோம். ஸோ எனக்காவது நீங்கள் சீட் டே இருக்கும்போது இது வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சாதத்துக்கு வந்து நீங்கள் ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பர்பாக டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனில் ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பண்ணுற அப்லோட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் பச்சை வாசனைலாம் போன உடனே நம்ம 2ஆம் 3ஆம் பாலில் புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ண உடனே வந்து நம்ம சால்ட்டை ஆட் பண்ணணும். இது தேங்காய் பாலில் வந்து கொதிக்க விடக்கூடாது. கொதிக்கும் போது நம்ம உப்பு ஆட் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சால்ட்டை வந்து ஆட் பண்ணிடணும்.
ஸோ அடுப்பு வந்து பாருங்கள் அப்படின்னா நம்ம சிம்மில் வச்சுருக்கோங்க. அதாவது சிம்மிலேருந்து கொஞ்சம் கூட வச்சுக்கோங்க. ரொம்ப தளன்னு கொதிக்க விட்டுறாதீங்க. ஏன்னா தேங்காய் பால் வந்து திரியறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த நான் காமிச்சேன் இல்லையா, அந்த மாதிரி அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் விடுங்க. பாருங்கள், நமக்கு அதுலேயே வந்து நமக்கு கொதிலாம் வருது. இப்போ வந்து நம்ம முருங்கைக்காய் உருளைக்கிழங்குலாம் வெந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கிற ஃபஸ்ட்டு தேங்காய் பால் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுடுங்க. இதை வந்து கொதிக்க விடக்கூடாது. நல்ல சிம்மில் வச்சுட்டு இதுவும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் நீங்கள் வச்சுடுங்க. வச்சோன்னே எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுதான் நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ டேஸ்டியான தேங்காய் பால் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து தாளித்து விட்டுடலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை ஆட் பண்ணி தாளித்து விட்டுடலாம். ஸோ ரொம்ப ரொம்ப அட்டகாசமான ஒரு சூப்பரான சுவையான ஸ்ரீலங்கன் டிஷ்ஷான பால் குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. See you in the next video. Until then, it's bye from Raji. Keep watching, keep on watching my channel, friends. Bye.